Ashpa, Oh, screen வந்து இதா oh, கடைசி கிளாஸ்ல என்ன படிச்சோம்? போன கிளாஸ் eh? கடைசி கிளாஸ்ல என்ன படிச்சோம்? கடைசி கிளாஸ்ல வந்து நம்ம இது என்ன இந்த நிறுத்தது எழுத்துக்களை வந்து ம். திக்காமல் ஓதுவது. திக்காம ஓடுது. வீட்டுல ஓதி நான் ஓதி ஓ, பார்த்தேன். ஓ, தெரிஞ்ச வசனத்தை ஓதி பார்த்தா, தெரியாத வசனத்தை ஓதி பார்த்தா. தெரியாது. அஹ், எப்படி எப்படி திக்கினா முக்கினா மோதினா நடந்தது. திக்கல்ல. திக்கல்ல. சரி, ம், நல்ல. அது நான் அன்றைக்கு தான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி எழுத்துக்கள் உச்சரிப்பு சேர்த்து நாங்க எப்படி ஓதுறேன்னு பார்க்க போறோம். அதுல முதலாவது ம், அலிப்ல விஷயத்துல வந்து நாங்க ஓதல் இந்த எழுத்தெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓதுற நேரத்துல நாங்க இந்த எழுத்தை உச்சரிக்கணும். அ எப்படி எப்படி அ, அ ஆ என்று உச்சரிக்கப்படாது. ஆ என்று எங்கேயும் இந்த எழுத்தை நாங்க ஓத கூடாது. முதலாவது விஷயம். சரியா? நாங்க சின்னதுல ஓதி பழிப்போம். ஆ பா தான் தானே ஓதிப்போம். இதுதானே? ஓ, அந்த ஆ ஓ, எழுதிட்டு ஒருவன் ஓதுற டைமுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணப்படாது. பண்ண எங்கிட்ட ஓதல் பிழையா போய்த்திரும். சரியா? ம், ரெண்டாவது என்று சொல்லி தொண்டையினுடைய முன்பகுதியிலிருந்து தான் நாங்கள் இந்த எழுத்தை உச்சரிக்கணும். தொண்டையை கீழுக்கு பேசிட்டு தொண்டை அட்டி இருந்து ஆண்டு உச்சரிக்கப்படாது. ம், சரி, முதலாவது சொன்னோம் எங்களோட சத்தம் கீழ் நோக்கி போகும் என்று சொன்னோம். ரெண்டாவது தொண்டையில ஆரம்ப பகுதியில் செல்றோம். மூணாவது நாவுக்கு எந்த விதமான நாவை தூக்கப்படாது. நாவானது அப்படியே இருக்கும். எந்த அசையும் இல்லாம அப்படியே இருந்து கொண்டுதான் இந்த எழுத்தை நாங்க உச்சரிப்போம். அ, அ, சரியா? கடைசியா நொண்டிய அந்த குர்ஆன் ஓதுற நேரத்துல அ இ உ இதுக்கு முன்னால ஒரு எழுத்து வந்துச்சு இதென்றால் ஓதுற ம், டைம்ல முன்னுக்கு பின்னுக்கு எழுத்துக்கள் வரும் தானே அலிஃபுக்கு. அப்ப அலிஃபுக்கு ஓ, முன்னால் ஒரு எழுத்து வந்துச்சு இதென்றால் அந்த எழுத்துல இருந்து அலிஃப் என்ற எழுத்தை தெளிவான முறையில வேறுபடுத்தி பிரிச்சு தெளிவா வெளிப்படுத்தி நாங்க ஓதணும். அலிஃப் வெளிப்படுத்தி ஓதப்படும். குர்ஆன் ம், இருக்கிற அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள்ல முன்னால் இருக்கிற எழுத்திலிருந்து தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டிய ஒரே எழுத்து அலிஃப் மட்டும்தான். ம். அது எப்படின்னு சொல்லி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ப்ராக்டிஸ்ல சொல்லித்தாரோம். ஓகே, சைரன் பிஸ்மில்லா இந்த வருஷம் ஓதுங்க பார்ப்போம். وأما السائل فلا تنهر. இப்போ ஓதுங்க. فأما السائل فلا تنهر. ஓகே, இப்போ இதுல ஆ என்று போகாதுன்னா என்று தான் வரும். இதுல நான் சொன்ன விஷயம் ம், என்னென்றால் சொன்ன அலிஃபுக்கு முன்னால இந்த வார எழுத்திலிருந்து தெளிவான முறையில் பிரிச்சு ஓதணும் என்று சொல்லி உதாரணத்துக்கு இந்த ம், எழுத்து எடுத்தால் முன்னால் என்ன இது சீனி இது. ம், நீங்க இந்த சீனோட சேர்த்தீங்க எப்படி சேர்ப்பீங்க? ச ஈல ரெண்டு சேர்த்துடுவோம். ம், நாங்க என்ன செய்யறோம்? சீன்ல இருந்து அலிஃபை பிரிச்சு எடுத்து தான் ஈ என்ற சவுண்ட் தெளிவா வெளிப்படுத்தி ஓதுறோம். இது குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணப்படணும். சரியா? ம். இது வந்து பாப்போம். ص- صراط الذين أنعمت عليهم. ஓகே, குட். மாஷா அல்லாஹ். இது ரெண்டாவது உங்க ரெண்டாவது சாரி மூணாவது போங்க. மூணாவது இருந்து وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ம் மே அல்ல மீட்டர் அளவை இன்னும் ஒரே ஒரு கவுண்ட். ஒரு கவுண்ட் ஒரு செகண்ட் அல்ல ஒரு கவுண்ட் கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. சரியான லெவல்ல வருது. ஒரே ஒரு ம், கவுண்ட் போதா அப்படின்னா ம், அரை செகண்ட் அப்படித்தானே? ஒரு செகண்டா டூ கவுண்டே. ஓ, அப்போ ஓ, நீங்க இந்த சரியா அளவுல இன்னொரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் உண்டு, சின்ன ஒரு அளவு உண்டு கட்டாயம் நீட்டத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி போதும்.
وأنزلنا من المعصرات ماء سجاجا ம் ஓகே நாலாவது إلافهم பிழை பிழை என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். இலாஃபிஹிம் என்று ஓதலுமா إلى ஆயித்தானே ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபதஹத்தைன் கஸ்ரத் இந்த ஃபதஹ் மத்து கஸ்ர மத்து லம் மத்து மத்தினுடைய எழுத்துக்களான அலிஃப் என்ன வேற أنا மத்தினுடைய எழுத்துக்கள் என்னெல்லாம் இது அலிஃப் أدري ألف و ம் يا ம் இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்தா நாங்க நீட்ட வேண்டிய அளவு என்ன ஒரு செக்கர் ஒரு செகண்ட் அப்ப இலாஃபிஹிம் என்று ஓதுனா என்ன அர்த்தம் அது பிள்ளை அ ம் சரி அது பாபு إيلافهم அது பிள்ளை رحلة ஈல ரெண்டு பேலன்ஸ் ஆகுதுங்க அப்படியா ஈயையும் லாவையும் முறையால நீட்டினீங்களா இல்ல இல்ல அது பிள்ளை ஈய நீட்டுற அளவுக்கு தான் லாம நீட்டணும் ஏன்னா அது ஒன்றுக்கு வந்துகிறது ரெண்டுக்கு வந்துக்கிற அடையாளங்கள் என்ன லாமுக்கு என்ன வந்திக்கு அலிஃபுக்கு என்ன வந்திக்கு அலிஃபுக்கு லம் அலிஃபுக்கு வந்து இது கஷ்டமது லாக்கு வந்து பத்தமது ஐத்தாலே அப்ப ஃபதஹ் மத்து கஸ்ர் மத்து வந்தா எவ்வளவு கவுண்ட் நீட்டணும் ஒரு செக்கர் ஒரு செகண்ட் மொத்தமாவே ஒரு செகண்டா அலிஃப்ல ஒரு செகண்ட் லாம்ல ஒரு செகண்ட் அலிஃப்ல ஒரு செகண்ட் லால ஒரு ஆய் செகண்ட் சரி அப்ப சரியா வரும் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு பிழையாகுதுன்னா பெரிய பிரச்சனை إيلافهم رحلة الشتاء والصيف திருப்பி போதுங்க إيلافهم رحلة الشتاء والصيف உங்களுடைய அடுத்த பிரச்சனை ஈல என்று விடப்படாது அது ரெண்டு செகண்ட் பிரியும் ஈல ஃபீஹிம் விளங்குதா ம், அதாவது ஓ நல்லா விளங்கிக்கோங்க ஃபதஹ்மது கஸ்மது இந்த லம்மது இந்த ஒரு செகண்ட் நீட்டுற அளவு இதே ஓ ஒரு செகண்ட் நீட்ட வேண்டிய அளவுகள் இதான் அதுல நீங்க நீட்டுறதை கொஞ்சம் குறைக்கணும் மத்தினுடைய அடையாளம் வார இடம் நீக்கி தானே ஓ அதுல நீட்ட வேண்டிய அடையாளத்துல கொஞ்சம் கூட்டணும் ம், இங்க இருந்து ஒன்றை கழிச்சு இங்க இருந்து ஒன்று கடன் எடுத்து இங்க கொடுத்து நீட்டினீங்கன்னா சரி இதுல இருந்து ஒன்றை குறைச்சி இதுல கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி அதை அப்படி இங்க கொடுத்தீங்கன்னா சரி ஒரு ம், எக்ஸாம்பிள் என்ன விஷயமா திருப்பி போதுங்கனால ம். கொஞ்சம் தான் முழுக்க குறைச்சிடப்படாது إي- பிழையாப்பிடும் إيلافهم رحلة الشتاء والصيف ஓகே ஐந்தாவது بأن ربك أوحى لها திருப்பி போதுங்கோ விலை ஐந்தாவது ب- ஆ بأن ربك أوحى لها சரி இப்ப நான் கேட்கிறேன் பி அண்ணண்டு இத ஏண்டு உச்சரிச்சீங்க சரிதானே آه அவுஹாலஹான் இதை எப்படி ஆண்டு உச்சரிச்சீங்க ரெண்டு மலிப்பு தானே இங்க ஏண்டு آه வந்துச்சு இங்க இப்படி ஆண்டு மாறுச்சு அப்படி ஒரு இதுதான் பெரிய விலை ஒரு வானில அலிஃபுக்கு ஒரு உச்சரிப்பு தான் நீங்க இல்லைங்கதா பி அன்ன ரப்பக அவுஹாலஹ அவுஹாலஹான்னு வரப்படாது ஆ அல்ல அ. م. ம் திருப்பி வந்து بأن ربك أوحى لها எஸ் தான் பார்க்கணுமா அவுஹாலஹ அ அ அவு 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 م. ரெண்டு ஓதப்படாது ரெண்டு வித்தியாசம் விளங்குதா அவு அவு அ آه திருப்பி ஓதுங்க بأن ربك أوحى لها ஓகே ஹை நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்துக்கு வருவோம் இது ஓதும் பாப்போம்
إن شانئك هو ம் 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 الأبتر. பெரிய பிள்ளை. நான் சொன்னனே, என்ன சொன்னேன்? அலிஃப் எந்த இடத்துல வந்தாலும் ஏட சவுண்டை தெளிவா வெளிப்படுத்தி ஓதணும். நல்லது பிள்ளை. இப்ப இன்னஷானியாக்க அலிஃப் வந்துச்சா? أه. வந்துச்சா அலிஃப்? இல்ல இன்னஷானியாக்க அலிஃப் சவுண்ட் வருதா? இல்ல. அப்ப பிள்ளை திருப்பி சரியா ஓதணும். إن شانئك هو الأبتر. ஓகே. இப்ப அடுத்த ஒரு கேள்வி. ஏன் இது அபு தர்ன்னு ஓதுங்க? அப் தர்ன்னு ஓதினா சரி. அபு தர்ன்னு ஏன் ஓதின? அது வந்து ம். அது வந்து சுகுன் சுகுன் செய்யப்பட்ட வாக்கு முன்னுக்கு அஹ், அலிஃப் வந்திருக்கதால. அஷ் நான் அலிஃபை பத்தி கேட்கலையே. நான் கேட்டேன் பாக்கு ஏன் அபு என்று ஓதுறோம்? அப்தர்ன்னு ஓதல் தானே பாவை. உங்களோட பதில் சில படி தரலையா? சொல்லி தந்திக்கிறாங்களா சொல்லி தரலையா? ஏன் அப்படி ஓதுறேன்? அந்த சட்டம் இன்னும் சொல்லி தரல. மத்த மூணு தான் சொல்லி தந்த. மத்த மூணுடா? என்ன மூணு? இஃபா. ம். அதுக்கெல்லாம் இது வந்துட்டேன். வந்து அஹ், இது இது வந்து இதுதான். இது அமல்ல. அதுக்கு முன்னுக்கெல்லாம் சொல்லி தந்திப்பான். கல்கலான்னு சொல்லி தரலையா உண்டும்? கலகலா இல்ல. சரி, ஓகே. எல்லாம் நல்ல விஷயம். அப்படி இருக்கட்டும். சரி. பொருவான்ல கலக்கி ஓதுறன்னு சொல்லி சில எழுத்துக்கள் ஈர. எப்படி கலக்கிறன்னு என்ன தெரியுமா முதல்ல? கலக்கிறன்னு என்ன தெரியுதா? இப்பு கண்டு வாசம். எஸ். இப்பண்டு ஓதாம உதாரணத்துக்கு இபு என்று ஓதுறது கலக்கி ஓதுறன்னு நாங்க சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு ஒரு வைப்ரேட்டை கொடுத்து நாங்க ஓதுவோம். இப்ப அப்பண்டு ஓத மாட்டோம். இபு அபு என்று நாங்க பாவ உதாரணத்துக்கு கலக்கி ஓதுவோம். இப்படின்னு சொல்லி சில எழுத்துக்கள் சரியா? அதுல ஒன்று பா. பாக்கு அந்த எழுத்துக்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். அந்த எழுத்து கலக்கி ஓதப்படும் எழுத்துக்கள் நீ தானே. அந்த எழுத்துக்கள் ஓ. சுக்கூனுடைய உச்சரிப்பை தரணும். சுக்கூனுடைய உச்சரிப்பு. உச்சரிப்பு பாக்கு பாட உச்சரிப்பு எங்க என்ன சுகுன் தானே. ஓ. எப்படி உச்சரிக்கணும் இப்ப? இபு. அப்படி என்றால் காஃப்ட உச்சரிப்பு எப்படி வரும்? டக்கு. வெரி குட். அடுத்தடுத்து பு. இத்து. ஈத்து. அடுத்தது இத்து. இது. இது அல்ல இது. இது. இது என்றா அது ஷத்து பெற்று சுக்கூன் உச்சரிப்பு பெற்று வந்தா அப்படி இது ஹம். இஜ்ஜு என்று வரும். இ- இங்க வந்துக்கிற சுக்கூன் மட்டும். சுக்கூண்ட உச்சரிப்பு மட்டும் தாலுக்கு எப்படி வரும்? இது. இது. அடுத்தழுத்து இது. இஜி. ஹயர். இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களோட 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 வரிசையில சொல்லி தரேன்டா இது கட்டாயம். இது மட்டும் சொல்லி தந்திருப்பாங்க. இதுக்கு மேல அதிகமா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. எங்களோட ஓதலை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தெரிஞ்சு போதாது. நான் ஹம். ஓதுறது விட்ட ஓதல்ல வர பிழைகளுக்கு இது மட்டும் போதாது. இதுக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு விஷயமும் தேவை. அதை விட இது முக்கியமான விஷயம். என்ன விஷயம் ஹம். என்றால் இந்த 5 எழுத்துக்கள் தானே கலைக்கு ஓதையிலும். ஓ. ஆ, இந்த அஞ்சை தவிர இந்த 5 எழுத்தையும் தவிர வேற எந்த எழுத்தையும் கலைக்கு ஓதிடப்படாது. இந்த 5 எழுத்தை தவிர தப்பி தவறியும் எந்த எழுத்தையும் இந்த ஸ்டைலுக்கு கலக்கி ஓதிடப்படாது. நீங்க என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சரியா ஓதிட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு திருப்பி உங்களோட ஓதல்ல போலன்னு ஒன்று இல்லை. நிறைய பேர் இதை ஓதுவாங்க. இப்படி ரிஹலத்த என்று ஓதுவாங்க. ஈல ஃபிஹிம் ரிஹலத்த. அப்ப ஹாவ என்ன செய்யறா என்ன செய்யும் அந்த இடத்துல? அஷ்பா. ஓ. ஆ ரிஹலத்தன்னு ஓதினா அந்த ஹா அந்த இடத்துல என்ன செய்யப்படுது? இந்த ஹாக்கு வந்து ம். கலக்கி ஓதப்படுது. ஏன்னா ரிஹ்லத்த ஆ, என்று ஓத வேண்டியதை நல்லா கேட்டுக்கோங்க. ஈல நான் இப்ப எந்த வசனம் ஓதுன்னு ஸ்கிரீன் மாறிக்க வழங்குதா?
ஓ. ஆ ஈலஃபிஹிம் ரிஹ்லத என்றத ஈலஃபிஹிம் ரிஹ்லத என்று ஓதினால் அது ஹா வந்து கலக்கப்படுகிறது. எனவே அந்த ஓதல் பிழை. காரணம் என்ன? குர்ஆன்ல எங்களுக்கு 5 எழுத்துக்கள் தான் கலக்கிறதுக்கான அனுமதியே இருக்குது. நாங்க ஆ. நினைச்ச எழுத்துக்களை பீத்துட்டு கலக்கப்படாது. ம். சரிங்களா? ஓ. சரி. இப்ப இந்த வசனத்தை ஓது பார்ப்போம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். ஆ லஃபி ஹுஸ்ர். அப்ப சீன் என்ன செஞ்சீங்க? இசு என்று கலக்குனீங்க. சரியா அது? இல்ல. எப்படி வரும்? இன்னல் லதீன இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். வெரி குட். லஃபி ஹுஸ். அவ்வளவுதான். ஹுஸ்ர் என்று ஓதினால் என்கிற ஓதல் பிழை. பிழை. சரி. இதை வந்து பார்ப்போம். அது அது. வரலையா ஸ்கிரீன்? இது வந்து إذا جاء نصر الله والفتح. வெரி குட். வல் ஃபத்தஹு என்று ஓதப்படாது. சரியா? சரி. Right. மூணாவது. وإن لنا وإن لنا للآخرة والأولى. சரி போதுங்க. أئ- وإن لنا للآخرة والأولى. இன்னும் கொஞ்சம் அந்த ஆ என்று போறத க்கு மாத்தணுமா? அதான் அடுத்து பேர் ஆறுவது ஆஹிரத்த அல்ல ஆஹிரத்த அ. இங்கிலீஷ்ல வர நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இங்கிலீஷ்ல வர பிடிச்சிருப்போம் ஆண்டா உச்சரிப்போம். ஆ புக் அப்படியா? இல்லனா இல்ல. a புக் a பென்சில் a பென் அப்படித்தானே? அந்த ஏவன் ஞாபகம் வச்சுக்கொண்டு அந்த ஏட ஸ்டைலுக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னா சரி. ஏ என்று போனா பிரச்சனை போயிடுது. ஏ புக்னு சொல்ற இல்லையே. ஏன்னா a புக் a பென் a பென்சில் என்று சொல்றது போல அந்த சவுண்டுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டா சரி. وَإِنَّ لَنَا لَلْآخِرَةَ அ அ சரி போதும். وإن لنا للآخرة والأولى. நாலாவது أإذا பிழை. كنا ஏன் இத நிட்டேலுமா அப்படி ஒரு செகண்ட் தான் إلى கூட்டிட்டு உன்னப்பில்ல. சரி போதும். أإذا كنا إلى من نخير. நகீர் மாட்டிக்கொண்டீங்கள். நிப்பாட்டுற முறையில பிரச்சனை. ஏன் நகீரன் நீட்டினீங்க அந்த ஹாவை? இது முதலாவது கேட்டகரியில வருமா, ரெண்டாவதுல வருமா, மூணாவது வருமா? நிறுத்தி ஓதல் முறைகள்ல எத்தனைக்கு மொத்தம்? மூணு. மூணு. அது இது எதுல வரும்? அஹ், ம் இதா ம் இது எதுல வரும்? அது ஏன்? ரெண்டு கேள்வி இப்ப. எத்தனாவது முறைக்குள்ளால இது வரும், இந்த வசனம் வரும்? அது ஏன்? மறந்துட்டு பார்க்கணும் அப்படியா? ரெண்டு. ரெண்டாவது ரெண்டாவதுக்குள்ள. மூணாவதுக்குள்ளயா? ரெண்டு. ரெண்டாவதுக்குள்ள அப்படியா? அஹ், ஆ வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். அஞ்சாவதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. உங்களுக்கு தர ஒர்க் என்னன்னு சொன்னால் இந்த நாலாவது நீங்க சொன்ன ஆன்சர் பிழை. அந்த ஆன்சரை பேசிட்டு தேடணும். வசனத்துல இறுதியாக ஓத வேண்டிய அமைப்புகளை போயிட்டு திருப்பி படிச்சு எல்லாம் ரெக்கார்டிங் இருக்குது, வீடியோ இருக்குது. போயிட்டு படிச்சு அதுல அந்த நாலாவது வசனம் எப்படி செட் ஆகுது, எங்க செட் ஆகுதுங்கிறத விளங்கி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆயிட்டு வரணும் ஒருவேளை. ரெண்டாவது இன்னைக்கு படிச்சிக்கிற ஏர்ட சவுண்டை டார்கெட் பண்ணி கலக்கி ஒரு விஷயத்தையும் பார்த்து ஓதின அவ்வளவு வசனத்தையும் நீங்க ஓதினத்தை நீங்களே ரூம்ல கேட்டு எந்த இடத்துல பிழைக்குதோ நீட்டுறதா ஆகிக்கலாம் ஏவாய்க்கலாம் அதை திருத்தி கொள்ளணும்.
அடுத்த கிளாஸ்ல ம், 4வது வசனத்தில் இருந்தால் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ம். அஸ்ஸலாமு அலைக்கும்.